பைக்குக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 3000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நான் சர்வீஸ் விடுவேன். அதே மாதிரி 3000 கிலோமீட்டர் இன்றைக்கும் ஓடி இருந்தது. அது நான் எடுத்துன்னு போய் சர்வீஸ்க்கு விட போயிட்டாங்க. எப்போவுமே இந்த இடத்துல தான் விடுவேன். அங்கே போன இடத்துல ஓனர் இல்லைன்றதால வேலை செய்கிறவர் இருந்தார். சரி அவர்கிட்ட சொல்லிவிட்டு வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேங்க. கிளம்பிட்டு ரேபிட் ஆட்டோ புக் பண்ண அவரும் வந்துட்டார் ஒரே நிமிஷத்தில். நான் வந்து வெயில் இப்படி அடிக்குது, நம்ம எங்கே வெயிலில் நின்றுக்கிற மாதிரி இருக்கிறோமோன்னு நினச்சேன். ஆனால் ஆட்டோக்காரர் ஒரே நிமிஷத்தில் வந்துட்டார். அங்கே ஆட்டோ ஏறிட்டாங்க. நான் ஆட்டோ ஏறிட்டு யோசிச்சுட்டே வந்தேன். ஏன்னா நான் ஒரு டைமும் சர்வீஸ் விடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3000 ரூபாய் 2000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும் சர்வீஸ் சார்ஜ். உங்களுக்கும் வந்து பல்சர் வண்டி நீங்கள் சர்வீஸ்க்கு விட்டீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வருமா உங்களுக்குன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து சரி ஓகே எப்பவுமே வர மாதிரி வருமா இல்லை டிஃப்ரெண்ட்டாக வருமானது எனக்கு தெரியவே இல்லை. சரி நம்ம நைட்டு டியூட்டியை முடிச்சுட்டு போகும்போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டே இருந்தேங்க. போகிற வழியில் ஒரே அனல் காத்துங்க ஆட்டோவில். என்ன பண்ணுறது, ஒரு வழியாக நான் டியூட்டிக்கும் வந்து சேர்ந்துட்டேன். சரி சாயந்தரம் போகும்போது வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் வண்டியும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பில்லு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3297 ரூபாய். எப்பவுமே வர மாதிரி அந்த ரேஞ்சிலேயே வந்துருக்குதுங்க. பார்த்தோன்னே பக்குன்னு